உலகத்தமிழ் உறவுகளை வணக்கம். செவ்வியல் காலத்தில் புலவர்களுக்கும் மன்னர்களுக்குமான உறவு தனித்தன்மை வாய்ந்ததாக இருந்தது. செவ்வியல் கால பண்பாடு என்பதும் மிக நுட்பமாக நாம் பார்க்கிற போது சிறப்பு மிகுந்ததாக இருப்பதை பார்க்கிறோம். கோடை காலத்தில் நீர் வற்றி இருக்கிற போது நுங்குச்சோறு கல் போல மாறி இருக்கும். வேப்பங்காய் சாதாரணமாக பழுக்கும். தண்ணீர் வறட்சி உற்றபோது காய்ந்து விடும். வயலில் களிமண் நிறைய இருக்கும், அது வெடிப்புகளாக மாறி கிடக்கும் என்றெல்லாம் இந்த கோடைகால தன்மையை நுட்பமாக புலவர்கள் கூறுவதை பார்க்கிறோம். அதே போல் கல் குடிப்பதற்கு பலரும் வருவார்கள். அவர்கள் கல்லை குடித்துவிட்டு நுங்கையும் எடுத்து செல்லுகிறார்கள் அப்படின்னு அந்த தலைவி கூற்றில் குறுந்தொகையில் பார்க்கிறத நம்ம கவனிக்கிறோம். அதே போல் நண்பர்களே, மௌரியர்கள் என சொல்லப்படுகிற மௌரியர்கள் மலையை குடைந்து பாதை அமைத்து தமிழகம் வந்தார்கள் என்கிற செய்தியையும் நாம் இந்த பாடல்களில் கவனிக்கிறோம் நண்பர்களே. இதில் ஒரு நுட்பமான செய்தி என்னென்னா, ஆத்திரை என்கிற ஒரு புலவர், அவர் கல்லில்ங்கிற ஊரை சார்ந்தவர். இந்த கல்லில் ஆத்திரையனுக்கும் ஆதனுங்கனுக்குமான நட்பு மிக உயர்ந்ததாக இருக்கிறது. மன்னனே, என்னுடைய உடலை பிளந்து நெஞ்சை எடுத்து பார்த்தால் அங்கே உன்னுடைய முகம் இருக்கும். என் நெஞ்சம் திறப்போர் நிற்காண்குவரே, உன்னை பார்ப்பார்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு மன்னனுக்கும் புலவருக்குமான உறவு என்பது இருக்கிறதே, அது இருந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த கல்லில் ஆத்திரையனார் என்கிற புலவர் புறநானூரில் 175, 389, குறுந்தொகையில் 293 3 பாடல்கள் நமக்கு கிடைக்கின்றன நண்பர்களே. இவர் அந்த ஆதனங்கனை பற்றி மட்டும் இல்லை, அவனுடைய மரபில் வந்தவர்களையும் இவர் ரொம்ப சிறப்பாகவே பாராட்டியிருக்கிறார். அந்த நல்லேறு முதியன் அப்படிங்கிற மரபில் வந்தவனை பாராட்டி, நான் உன்னுடைய பாட்டனார்கிட்ட போனபோது அவர் என்னவெல்லாம் செய்தார், ஆகையினால நீயும் செய்ய வேண்டும். அப்போ இந்த வழி வழியாக இந்த வள்ளியோர்கள் நோக்கி, வள்ளல்களை நோக்கி இந்த புலவர்கள் சென்றார்கள் அப்படிங்கிற ஒரு பண்பாடு இருந்ததையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது நண்பர்களே. இதுக்கிடையில் பகைன்னு ஒரு சொல்ல பார்க்குறோம். பெரும்பாலும் நம்ம பகை அப்படின்னா எதிரிகள்ங்கிற பொருள் தான் தெரியும். ஆனால் செவ்வியல் காலத்தில் அது ஒரு தாவர பெயர். அந்த பகைங்கிற தாவரத்தில் பூத்த பூக்களை எடுத்து தொடுத்து மாலையாக அணிந்திருந்தார்கள். அதில் அந்த பகைங்கிற தாவரத்தினுடைய தலைகளையும் பம்பகை தெரியல்னா மாலை நண்பர்களே, அந்த பகைங்கிற அந்த மரத்திலேருந்து கிடைத்த அந்த தழை அணிந்து கொண்டார்கள். தொன்று நாம் உடுத்த நம் பம்பகை தெரியல் சிறுவெள் ஆம்பல் அள்ளி உண்ணும் களிகல மகளிர் போல. அதுலேயும் நுட்பமாக அந்த களிகலம் மகளிர் காதுகளில் அணிகலன்களை களைந்த அந்த கைம்பெண்கள் போல அப்படின்னு ஓமையில் சொல்லுகிற போது புறம் 280 இதை பார்க்குறோம். இந்த பகைங்கிற அந்த தாவர பெயரை பார்க்குறோம். இங்கேயும் பரத்தையர்கள் அணிந்திருக்கிற அந்த அப்போது ஒரு கைம்பெண் அல்லது பரத்தை அணிந்திருக்கக்கூடிய ஒரு மலராக அல்லது அந்த தழையாக, அந்த தொடையல்ல அந்த மாலையில் அணிந்திருக்கிற தழையாக நாம் இந்த பகைங்கிற தாவரத்தினுடைய பெயரை பார்க்கிறோம் நண்பர்களே. ஆக நாம் இந்த செவ்வியல் கால இலக்கியத்தை நாம் புரிந்து கொள்வது என்பது இருக்கிறதே ரொம்ப நுட்பமாக நாம் பார்க்கணும் நண்பர்களே. இந்த ஆத்திரையன்கிற இந்த புலவன் இருக்கிறானே, அவன் திரையன் அப்படின்னாவே நீங்கள் தொண்டை நாட்டு மாந்தர் பெயர் அப்படிங்கிற ஒரு சொல்ல பார்க்குறோம். ஆதன்கிறது பெரும்பாலும் பழைய பெயராக இருக்கிறது. திரையன் அப்படின்னா நெய்தல் நில மக்கள்ங்கிற ஒரு சொல்லையும் நமக்கு இந்த அகராதிகள் தருகின்றன. இங்கே திரைத்தல் அப்படின்னா செல்லுதல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கிறத பார்க்குறோம். அகராதிகளையும் சுட்டுகின்றன. அதனால் ஆத்திரைங்கிறது பயணம் அப்படிங்கிற ஒரு தூயல் தமிழ் சொல்லாக இருந்து அது வடமொழிக்கு யாத்திரைன்னு போய் அங்கே யாத்ரா என மாறி இருக்குமோ என்கிற சிந்தனை நமக்கு இந்த ஆத்திரைங்கிற சொல்ல பார்க்கிற போது, ஏன்னா கல்லில் கேளிர் ஆத்திரை அப்படின்னா கல் விற்கப்படுகிற அந்த இடம், அந்த கடைக்கு குடித்து விட்டு அந்த நொங்கையும் அந்த ஆத்திரை செல்பவர்கள் எடுத்து செல்வார்கள். நண்பர்களே, செவ்வியல் காலத்தில் தூய தமிழாக இருக்கிற
சொற்களை பிற்காலத்தில் பிராகிருத் வந்து அது சொல் மாறிய ஆத்திரை என்பது யாத்திரை என்றும் யாத்திரை என்பது யாத்ரா என்றும் தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் பல நேரங்கள் அவர்கள் தலைகளாக பாடம் சொல்வார்கள். அது ஆத்திரேய மரபை சார்ந்தவன், அவன் பார்ப்பனன் என்று கூட சில உரையாசிரியர்கள் இந்த கல்லில் ஆத்திரையனை பார்ப்பனனாக மாற்றியிருக்கிற ஒரு தன்மையை கூட நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் பிழையான கருதுகோள் அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது நண்பர்களே. ஆதன் நுங்கன் நுங்குதல் என்றால் பிற நாடுகளை வந்து கைகொள்ளுதல்ங்கிற சொல்லாட்சி இங்கே இடம்பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அதனால் ஆதனுங்கன்கிற மன்னனுடைய பெயரையும் நாம் நுட்பமாக பார்க்க முடிகிறது நண்பர்களே. மொத்தத்தில் இந்த ஆத்திரையன், கல்லில் ஆத்திரையன், கல்லில் என்பது அது ஊராக இருக்க வேண்டும், அது வந்து தொண்டை நாட்டில் இருக்கிறது அப்படின்னு பலரும் குறிப்பிடுகிறார்கள். இடைக்கால கல்வெட்டுகளில் கூட அந்த செய்தி புதைந்து கிடக்கிறது அப்படிங்கிறத நம்முடைய புலவர்கள், நம்முடைய உரையாசிரியர்கள் குறிப்பிடுவதை நம்ம பார்க்குறோம். இந்த கல்வெட்டு AR 486 1926 கல்வெட்டில் தொண்டை நாட்டு புழல் கோட்டத்து குன்றிகை நாட்டு திருக்கல்லில், செவ்வியல் காலத்தில் கல் விற்கும் இடம் கல்லில் என்கிற பெயர் இருந்திருக்கிறது. அந்த இடைக்கால கல்வெட்டுகளில் திருக்கல்லில் என்று அது வந்து இந்த பாடல் பெற்ற திருத்தலத்தை போல திருஞான சம்பந்தர் கூட அந்த ஊரை பற்றி பாடியிருக்கிறார். கல்லின் மேய அண்ணல், அந்த திருக்கல்லின்கிற ஊரில் இருந்த சிவபெருமான் அப்படிங்கிற பெயரில் திருஞான சம்பந்தர் கூறியிருக்கிறதையும் நம்முடைய உரையாசிரியர்கள் வந்து சுட்டி சொல்லுகிறார்கள். அவை துரைசாமி பிள்ளை போன்ற வரலாற்றோடு ஆய்வு செய்கிற அறிஞர்கள் அது இந்த காலத்தில் அதுக்கு மடவிலாகம்னு பேர் இருக்குது அப்படின்னும் குறிப்பிடுகிறத பார்க்குறோம். அகநானூற்று ஒரு பாடலில் கடுவன் மல்லனாருங்கிறவர் கரும்பமல் படப்பை பெரும்பெயர் கல்லூர், இந்த கல்லில் என்பது கல்லூர், இந்த கல்லை அடிப்படையாக கொண்டு தமிழ்நாட்டில் பல ஊர்கள் இருக்கின்றன. இருங்கல் ஊர், இரும்னா பெரிய அளவில் அதிகமான புகழ்பெற்ற கல் கிடைக்கிற ஊர், இருங்கலூர் அப்படின்னெல்லாம் பேச்சு வழக்கு இருக்கிறத பார்க்குறோம். இது செவ்வியல் காலத்தில் இந்த சொல் வந்து இடம்பெற்றிருப்பது நமக்கு தெரிகிறது நண்பர்களே. இந்த ஆதனுங்கனுடைய வழிமரபில் வந்த நல்லேர் முதியனை பற்றியும் இங்கே பேசப்படுகிறத பார்க்குறோம். கல்இழி அருவி வேங்கடம் கிழவோன், அப்போது இந்த வேங்கடத்தை ஆட்சி செய்யணும். அப்போ தமிழர்களுடைய செவ்வியல் கால நாட்டுப்பரப்பு என்பது திருவேங்கடத்தையும் தாண்டி இருந்தது. இன்றைக்கி இருக்கிற நெல்லூர், சித்தூர், திருப்பதி இதெல்லாம் செவ்வியல் காலத்து தமிழ்நாடாக இருந்திருக்கிறது. செல்வுளி எழா நல்லேர் முதியன் அந்த நாட்டை ஆண்டவன், திருப்பதி பகுதியை ஆட்சி செய்தவன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா வேங்கடங்கிற சொல் தெளிவாகவே இங்கே இருக்கிறது. ஆதனுங்கள் போல நீயும் பசித்த ஒக்கல் பழங்கன் வீட, நீனும் என்னுடைய உறவுகளுக்கு பசித்தவர்களுக்கு தர வேண்டும். என்ன தர வேண்டும்? வீறுசால் நன்கலம் நல்குமதி, சிறப்பு மிகுந்த நல்ல அணிகலன்களை நல்குவாயாக அப்படின்னு குறிப்பிட்றதா பார்க்குறோம். புள்ளிங்கிற மன்னனும் கூட இந்த திருவேங்கட மலையை ஆட்சி செஞ்சதை செவ்வியல் காலத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது நண்பர்களே. மொத்தத்தில் இங்கே இருக்கிற சொல்லாட்சிகளும் கூட ரொம்ப சிறப்பாக காணவேம்பின் காய் திறங்குதல், திறங்குதல்னால் பழுக்காமலே வந்து வீழ்தல், அதே போல் நீர் நுங்கின் கண் வலிப்ப, அது கல்லாக மாறிவிடுகிறது, பணம் நுங்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். கயங்களையும் கோடை, அதாவது நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய அந்த சேற்று பகுதி வெடிப்பு விட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம் நண்பர்களே. மொத்தத்தில் இந்த பாடல் இருக்கிறதே ரொம்ப நுட்பமாக பேசப்படுகிறது. ஆமாம், தெற்கு பகுதிக்கு வருகிற போது தான் இந்த வெள்ளி மீன் என்பது வருகிற போது வறட்சி இருக்கும். ஆதனுங்கன் சொன்னானா, இந்த வெள்ளி மீன் தெற்கு திசையிலே போகிற போது வறட்சி வரும், அப்போ நீ என்ன நினைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு அணிகலன்களை அள்ளித்தந்தான். அப்போ இது ஒரு பண்பாடாக, ஒரு மரபாக வெள்ளி மீன் தெற்கு நோக்கி செல்லும்போது நாட்டு வறட்சி வருங்கிற கொள்கை செவ்வியல் இலக்கியத்தில் இருக்கிற ஒரு நம்பிக்கையாக நம்மால் பார்க்க முடிகிறது நண்பர்களே. ஆமாம், எம்மும் உள்ளுமோ, எம்மையும் நீ நினைக்க வேண்டுமே என்று ஈத்தனன் எனக்கு பொருள்களை தந்தான். யார்? இசைசால் நெடுந்தகை, புகழ்பெற்ற நெடுந்தகையாகி ஆதனுங்கன். அப்போ ஆதனுங்கனை இசைசால் நெடுந்தகை என்றும் சொல்லுகிறார். இன்று சென்று எய்தும் வழி அவனும் அல்லன், இன்றைக்கி போய் நான் கேட்கலான்னா அவனும் இல்லை. செலின் காணா வழியும் அல்லன், போய் அவனை பார்க்குற வழியும்
எனக்கு தெரியாது அப்படின்னெல்லாம் இங்கே சொல்லுகிறார்கள். அவன் அந்த பிடிங்கிற அந்த யானை எனக்கு கொடுத்தான். கன்று கதறியது. அந்த பிடிங்கிற யானை கதற கதற கன்றுங்கிற யானையை தந்து அதை நான் நல்லூர் மன்றத்து பிணிக்கும், நல்லூர் அப்படிங்கிற ஊரில் இருந்த மன்றத்தில் கொண்டு வந்து நான் கட்டினேன் அப்படின்னு சொல்கிறதையும் அந்த வள்ளல் தன்மைக்கு எடுத்துக்காட்டாக இந்த ஆதனுங்கனுடைய சிறப்புகளை கல்லில் ஆத்திரையன் கூறுவதை நம்ம பார்க்குறோம். எந்தை வாழி ஆதனுங்க என் நெஞ்சம் திறப்போர் நிற்காண்குவரே முன்னாடியே பார்த்தோம். நின்னி யான் மறப்பின் உன்னை நான் மறந்தால் மறக்குங்காலே என்னுயிர் யாக்கையின் பிரியும் பொழுதும். என் உடம்புல எப்போ உயிர் இல்லையோ அப்போ தான் மறந்திருப்பேன். இல்லைனா எண்ணியான் மறப்பான் மறக்குவன் வெல்வேல் விண்பொரு நெடுங்குடை கொடித்தேர் குமரியர் அந்த தொடரில் பார்க்குறோம். என்னை நானே மறந்து இருக்கிற மயக்க நிலையிலே அல்லது என்னுடைய நினைவு தப்பி போகிற போது ஒரு வேளை நான் உன்னை மறக்கலாம், மற்றபடி நீ இங்கே இருப்பாய் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உலக இடைகளி அரைவாய் நிலங்கிய அந்த வெல்போர் விண்பொரு நெடுங்குடை கொடித்தேர் மௌரியர், பெரிய கொடிகளை பெற்றிருக்கிற தேர் இருக்கிற மௌரியர்கள், அவருடைய அரச சக்கரத்தை எங்கும் செலுத்துவதற்காக இந்த மௌரியர்களை பற்றி மாமுள்ளனார் பேசுகிறார், கொற்றனார் பேசுகிறார், இன்னும் பலரும் பேசுகிறத நம்ம பார்க்குறோம். நண்பர்களே, இந்த வழி குடையப்பட்டது, மலையில் இருக்கக்கூடிய வழி குடையப்பட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த கல்லில் ஆத்திரையனார் குறுந்தொகையிலையும் ஒரு அருமையான பாடலை பாடுறார். தலைவி கூற்று. கல்லில் கேளிர் ஆத்திரை உள்ளூர் பாலை தந்த பஞ்சியாய் குறுங்காய் ஓங்கிடும் பெண்ணை நுங்கொடு பெயரும். இந்த பெண்ணைங்கிற சொல் பனை மரத்தை குறிக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் பலமுறை. தென்பெண்ணை யாரு, வடபெண்ணை யாருன்னா வடக்கே இருக்கிற பனங்காட்டில் ஓடுகிற ஆறு, தெற்கே இருக்கிற பனங்காட்டில் ஓடுகிற ஆடு. அப்போ பனைமரக்காட்டு ஆறு அப்படிங்கிறது தான் அந்த பெண்ணைங்கிற ஒரு சொல்லாட்சியோடு இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். அப்புறம் நண்பர்களே, கிரேக்க இலக்கியத்தில் சிற்றூர்களோடு பெண்ணை ஒப்பிடுவார்கள். தமிழ் இலக்கியத்தில் பட்டினைப்பாளையாக இருந்தாலும் இங்கேயா இருந்தாலும் பல்வேறு இலக்கியங்களில் தமிழர்களுடைய நாகரிகம் நகர நாகரிகம் ஆகையினாலே அழகு மிகுந்த மாளிகைகள் மிகுந்த நகரங்கள் ஒப்பிடப்படுகின்றன பெண்ணுக்கு. ஏன்னா நகரங்கள் தான் புனைவு மிகுந்ததாக இருக்கும். ரொம்ப நுட்பமாக நம்ம கவனிக்கிறோம். ஆதி அருமன் மூதூர் அன்ன சேயிலை. அருமன் ஒரு மன்னன், அவனுக்கு ஆதி அருமன் ஒரு பேர் இருக்கிறது. அவன் அவனுடைய மூதூரை போன்ற அழகு மிளந்த அணிகலன்களால் இழைக்கப்பட்டிருக்கிற பெண் அப்படின்னு இங்கே குறிப்பிடப்படுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போது ஒரு பெண்ணை வர்ணிக்கிற போது நகரத்தை ஒப்பிடுகிற பண்பாடு செவ்வியல் கால பண்பாடு அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அதுவும் இங்கே பரத்தை ஒப்பிடுகிறாள் தலைவி ஒப்பிடுகிற போது இப்படி ஒப்பிடுகிறாள். தித்தி குரங்கு அப்படிங்கிறாங்க. குரங்குனா தொடைன்னு தெரியும். தேமல் படர்ந்த தொடை அப்படிங்கிறது தமிழ் இலக்கியத்தில் இன்னும் கூட பல இடங்களில் வரதை நம்ம பார்க்குறோம். இந்த மூதில் அருமன் பேரிசை சிறுகுடி அப்படின்னு நற்றினில கூட இந்த மூதில் அருமன் அப்படிங்கிற கூடிய அவனுடைய அந்த ஊர் பெயர் நம்ம வர்றதை பார்க்குறோம். பிணர் பெண்ணை பிழிமாந்தியும், பட்டினப்பாலையிலேயே இந்த பணங்களை பிழிந்து இவர்கள் பருகினார்கள் அப்படிங்கிறது நம்மால் பார்க்க முடிகிறது. அப்பகை நெறித்தலை, அந்த பகைங்கிற தாவரத்தினுடைய தலையை அணிந்தார்கள். அணிபெற தையி, நற்றினில 96வது பாடலில் இந்த பகை மரத்து இலைகளை இவர்கள் தைத்து ஆடையாக அணிந்திருக்கிறார்கள். ஐங்குறுநூற்றில் கூட வருது பகைத்தழை அப்படிங்கிற சொல்லாட்சி. அப்போது இந்த பகைங்கிற அந்த தாவரம் என்பது நாம் மிக நுணுக்கமாகவே கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். இந்த குறுந்தொகை பாடலில் என்னுடைய தலைவன் ஊருக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சால் பரத்தை அங்கேருந்து இங்கே வந்துடுவா, பார்த்துட்டு என்னுடைய கொழுனனை அவன் அழைத்து கொண்டு சென்று விடுவாள். கொழுனன் காணிய, என் கணவனை பார்த்தாலே போதும் அழியேன் யானே, என் நிலமை ரொம்ப இறங்கத்தக்கதாக மாறிவிடும். ஆமாம், அப்போது இந்த பரத்தை இங்கு வராமல் பார்த்து கொள்ள வேண்டும்னு தோழிகிட்ட சொல்லுகிற அந்த பகுதியை நம்ம பார்க்குறோம். அந்த பரத்தை தான் இந்த பகைங்கிற தலையை அணிந்திருந்தாள். இன்னொரு புறநானூற்று பாடலில் அந்த கைம்பெண் அணிந்திருந்தாள். அப்போ பகைங்கிற அந்த தாழை உடையை அணிந்தவர்களை பற்றிய சிந்தனையை நம்ம பார்க்குறோம். நண்பர்களே, செவியல் இலக்கியம் என்பது படிக்க படிக்க நமக்கு புதிய தகவல்களை தருகிறது. பகைங்கிற ஒரு தாவரம் இருந்ததை பார்த்தோம். அதனுடைய அந்த தழையை
கைம்பெண்களும் பரத்தையர்களும் அணிந்திருந்த பண்பாடு ஒன்று இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது. கல்லுண்கிற பண்பாடு இருந்ததுன்னு நம்ம ஏற்கனவே பல இடங்களில் படித்திருக்கிறோம். மௌரியர்கள் குடைந்தார்கள் என்கிற செய்தி நமக்கு தெரிகிறது. இப்படி பல்வேறு தகவல்களை செவ்வியல் இலக்கியங்கள் நாம் மறுவாசிப்புக்கு உட்படுத்த நமக்கு தருகின்றன. நன்றி.